ஹலோ வியூவர்ஸ், நீங்க இந்த வீடியோல இதுக்கு முன்னாடி நம்ம நெறைய வீடியோ போட்டிருந்தோம். பேங்க் அக்கவுண்ட் ஒன்ஸ் பிளாக் ஆயிடுச்சு அப்டின்னா, நீங்க பயப்பட தேவையில்ல. ஈஸியா ரிசால்வ் பண்ணிக்க முடியும் அப்டின்ட்டு நான் போட்டிருந்தேன். ஸோ நெறைய பேர் மெயில் பண்ணியிருந்தீங்க. எனக்கு நெறைய கமெண்ட்ஸ் குடுத்திருந்தீங்க. ஒருத்தொருத்தவங்களும் புதுசு புதுசா ஒரு பிரச்சனை உங்களுக்கு இருக்கு. ஸோ நீங்க சொல்லும்போது தான் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கா அப்டின்ட்டு எனக்கே தெரியும். ஸோ இந்த வீடியோல அது எல்லாத்துக்குமே சொல்யூஷன் பார்த்துரலாம். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு பேங்க் அக்கவுண்ட் பிளாக் ஆகியிருந்தாலும் சரி, இல்ல இதுக்கப்புறம் நேத்தைக்கு தான் பிளாக் ஆச்சு, அதுக்கப்புறம் தான் என்னோட வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்டினாலும் சரி, நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு சொல்யூஷன்ன்றது கண்டிப்பா கிடைக்கும். இன்னும் கேட்டீங்கன்னா, நீங்க ஏதாவது ஒரு பேங்க்ல அக்கவுண்ட் பிளாக் ஆயிடுச்சு, லீன் ஆயிடுச்சு, ஹோல்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, நீங்க பேங்க் செக்டார்ல போயிட்டு அந்த பேங்கோட மேனேஜர் கிட்ட போய் நீங்க பேசுனீங்கன்னா, இதை விட்டுருங்க, இதை மறந்துருங்க, இதெல்லாம் எடுக்க முடியாது, ரிலீஸ் பண்ண முடியாது அப்படி இப்படி சொல்லி பயங்காட்டுவாங்க. ஒண்ணுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப ஈஸியாவே இந்த மாதிரி கேசஸ் எல்லாமே நீங்க ரிசால்வ் பண்ணிக்க முடியும். இப்போ ஜனவரி, அதாவது 2026ல மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட், அதாவது ஹோம் அஃபேர்ஸ்ல இருந்து ஒரு சில விதமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொண்டு வந்திருந்தாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம். அதாவது மினிமம் 50,000க்கு மேல போனாதான் நீங்க அக்கௌண்ட் பிளாக் பண்ணணும், இல்லைன்னா ஹோல்டு மட்டும் தான் பண்ணணும். 50,000க்குள்ள ஹோல்ட் ஆகுது, லீன் ஆகுது, பிளாக் ஆகுது அப்படின்னா அதெல்லாம் நீங்க 90 டேஸ்க்கு அப்புறம் அந்த கம்ப்ளைனர், அந்த விக்டம் உங்களுக்கு மெஜிஸ்ட்ரேட் கோர்ட் ஆர்டர் வாங்கி சப்மிட் பண்ணல அப்படின்னா அந்த அக்கௌண்ட்லாம் நீங்க டிஃப்ரீஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி, அதாவது மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்லேருந்து ஆர்பிஐக்கு கைடன்ஸாக கொடுத்துருக்காங்க. இதை தான் நம்ம போன வீடியோவில் பார்த்துருந்தோம். இன்னும் நிறைய பேர் நிறைய உங்களுக்கு டவுட்ஸ் வந்துகிட்டே இருக்குது. நானும் என்னால் முடிஞ்ச அளவு சொல்கிறேன். புதுசு புதுசாக யோசிச்சு யோசிச்சு டவுட் கேட்குறீங்க. அதாவது பேங்க் அக்கௌண்ட் பிளாக் பண்ணுறாங்க அப்படின்னா டோட்டலாக டெபிட் பிளாக் பண்ணுறது ஃபர்ஸ்ட் இல்லீகல், சரிங்களா? ஒரு நபர் அதாவது இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாது. தேர்ட் லேயர், ஃபோர்த் லேயர், ஃபிஃப்த் லேயரில் வரும். யாரோ ஒரு பார்ட்டி உங்கள் அக்கௌண்ட்டில் அமௌண்ட்டை போட்டு விட்டுட்டு என்சிஆர்பியில் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு உங்களை மாட்டி விட்டு போயிடறேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்காக நீங்கள் பயப்படுறதோ இல்லை பெரிய லெவலில் ஐயோ நம்ம கேஸ் ஆயிடுச்சு, சைபர் கிரைம் கேஸ் ஆயிடுச்சு, இதனால் நமக்கு கவர்மெண்ட்டில் எதுவும் வேலை கிடைக்காம போயிடுமோ, இல்லை எக்ஸாம் எழுத முடியாமல் போயிடும், இந்த மாதிரிலாம் சொல்கிறீங்க. ஸோ நீங்கள் அஃபென்ஸ்லேயே ஈடுபடலை அப்படிங்கும் போது நீங்கள் எதுக்கு பயப்படுறீங்கன்னு எனக்கு ஃபஸ்ட்டு புரியல. பேங்க் அக்கௌண்ட்டை பொறுத்தளவு ஒரு பேங்க் உங்களுடைய அக்கௌண்ட் டோட்டலாக டெபிட் பிளாக் பண்ணுறாங்கன்னா, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, உங்களோட வீடு இருக்குது. உங்களோட வீட்டில் ஒரே ஒரு பாத்திரம், ஒரு தட்டு மட்டும் நீங்கள் களவாண்டு வந்துட்டீங்க. அந்த தட்டுக்காக உங்கள் வீட்டையே பூட்டிட்டு சாவி எடுத்துகிட்டு போயிட்டா நீங்கள் விடுவீங்களா? அப்போ நான் தட்டு தான்ப்பா தூக்கிட்டு வந்தேன், நீ எப்படிப்பா வீட்டையே பூட்டிட்டு சாவி எடுத்துகிட்டு போவேன், என் வீட்டில் இவ்வளோ பொருள், இவ்வளோ நகை, இவ்வளோ பணம் வச்சிருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்களே. அதே கான்செப்ட் தான் இங்கே. இப்போ ஒரு தேர்ட் லேயர், செகண்ட் லேயர், ஃபோர்த் லேயரில் உங்கள் அக்கௌண்ட் பிளாக் ஆகுது அப்படின்னா, அது எவனோ ஒருத்தவங்க உங்கள் அக்கௌண்ட்டில் பேமெண்ட் பண்ணிட்டு போயிடுறான், சரிங்களா? அப்போ அந்த பேமெண்ட்டை மட்டும் நீங்கள் ரிட்டர்ன் பண்ணால் போதும். ஆனால் போலீஸ் என்ன பண்ணாங்கன்னா, டோட்டலாக டெபிட் பிளாக் பண்ணுறாங்க. இதை தான் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தெலுங்கானா கோர்ட்டில் ஆர்பிஐக்கும் ஒரு மெடிக்கல் ஸ்டோருக்கும் கேஸ் நடந்துச்சு. அதில் தெலுங்கானா ஹைகோர்ட்டில் இதுதான் சொல்லிருக்காங்க, சரிங்களா? அது எப்படி நீங்கள் ஒரு 50 லட்ச ரூபா உங்கள் அக்கௌண்ட்டில் வச்சிருப்பாங்க, ஒரு 1000 ரூபாய்க்காக அந்த 50 லட்ச ரூபாயை நீங்கள் எப்படி டோட்டலாக டெபிட் பிளாக் பண்ண முடியும்? இது இல்லீகல், இது ஹியூமன் ரைட்ஸை நீங்கள் பறிக்கிற விதமாகும் அப்படின்ட்டு தெளிவாக ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ஜட்மெண்ட் காப்பியை நான் போன வீடியோலேயே நான் உங்களுக்கு காமிச்சிருந்தேன். ஸோ இதுதான் அதாவது இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 50,000க்குள்ளே வருது அப்படின்னா 90 டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் பேங்க்கே அந்த அக்கௌண்ட் லிஃப்ட் பண்ணிடணும், பிளாக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக ப்ரோ எனக்கு கேஸ் ஆயிடுச்சு, நான் 90 நாள் நான் வெயிட் பண்ணேன் அப்படின்னா அதுவாக கேஸ் லிஃப்ட் ஆகிக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடாது. நீங்கள் தான் உங்கள் சைட்லேருந்து அப்ரோச் பண்ணணும், சரிங்களா? அதுக்கு கிரெவேன்ஸாக மூவ் பண்ணணும். என்ன கேட்டிங்கன்னா, ஏதாவது ஒரு பேங்க்கில் உங்களுக்கு அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பேங்க்கை போய் நீங்கள் அப்ரோச் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. அவங்களோட சிஸ்டமில் என்ன இருக்கோ அதுதான் காமிப்பாங்க. என்ன கேட்டிங்கன்னா, சைபர் கிரைம் கேஸ் தான், அப்பா ஐயோ நீ ஏதோ பெரிய ஆள், பெரிய தீவிரவாதி அப்படின்ற மாதிரி தான் உங்களை ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ ஆர்பிஐக்கு நம்ம லெட்டர் கிரெவேன்ஸாக மூவ் பண்ணோம் அப்படின்னா டெஃபினட்டாக அது அந்த நோடல் டீமுக்கு போகும். அந்த நோடல் டீம்லேருந்து உங்களுக்கு யார் கம்ப்ளைனர், என்னைக்கு நடந்த டிரான்சாக்ஷன், டிஸ்பியூட் அமௌண்ட் எவ்வளோ, அக்னாலஜ்மெண்ட் நம்பர் என்ன, எந்த ஸ்டேட்லேருந்து பிளாக் பண்ணிருக்காங்க, இது எல்லாமே அந்த ஐஓ நம்பரு, மொபைல் நம்பர், இமெயில் எல்லாமே நம்ம கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்டேட் செக்ரட்டரிக்கு நம்ம கிரெவேன்ஸ் மூவ் பண்ணணும். மூவ் பண்ணி உங்களுடைய எனக்கு இந்த மாதிரி நான் தேர்ட் லேயரில் வரேன், நானும் ஒரு விக்டம் தான், எவனோ ஒருத்தவன் தெரியாதவன் அக்கௌண்ட் பேமெண்ட் பண்ணிட்டு போயிட்டான் அப்படின்ற விஷயத்தெல்லாம் நம்ம மேட்ராக டைப் பண்ணி சிக்னேச்சர் போட்டு நம்ம சப்மிட் பண்ணோம் அப்படின்னா 100% இது ரீசால்வ் பண்ணிக்க முடியும். அது நம்ம கிரெவேன்ஸை தான் மூவ் பண்ணணும். இந்த ப்ரொசீஜர் உங்களுக்கு தெரியல அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் எனக்கு மெயில் பண்ணலாம். என்னோட மெயில் ஐடி இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். மெயில் பண்ணீங்க அப்படின்னா நான் அது எப்படி கிரியேட் பண்ணணும், எப்படி ஆர்பிஐ கான்டாக்ட் பண்ணணும், எப்படி போலீஸ் அப்ரோச் பண்ணணும், எப்படி ரீஃபண்ட் பண்ணணும், என்ன மாதிரியான எவிடன்ஸ்லாம் நம்ம கிரியேட் பண்ணிக்கணும் அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு கைட் பண்ணுவேன். அதாவது நீங்கள் ஒரு மளிகை கடை வச்சிருக்கீங்க, இல்லை ஒரு ரெஸ்டாரண்ட், இல்லை ஒரு ஹோட்டல் ஏதாவது வச்சிருக்கீங்க அப்படி வச்சுக்கோங்களேன். நிறைய பேர் ஒரு நாளைக்கு ஒரு 1000 பேர் சாப்பிட வராங்க. அதில் ஒரு 10 பேர் மட்டும் திருட்டு பையன் வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10 பேர் 100 பேர்த்த ஏமாத்தின காசு அவன் அக்கௌண்ட்டில் வச்சிருக்கான். உங்களுக்கு சாப்பிட்டுட்டு உங்களுக்கு ஸ்கேனில் பே பண்ணிட்டு போயிடுறான். அப்போ போலீஸ் ஒரு ரூ. 1000, ரூ. 500, ரூ. 5000 கம்ப்ளைண்ட் என்சிஆர்பி போர்ட்டலில், நேஷனல் சைபர் கிரைம் போர்ட்டலில் ரெஜிஸ்டர் ஆகாது. அதை ஃபஸ்ட்டு மைண்டில் வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 50,000, 1 லட்சம், 10 லட்சம்,
50 லட்சம், 1 கோடி, 10 கோடி இந்த மாதிரிலாம் வந்து கம்ப்ளைண்ட் ஆகுது. நான் பார்த்த ரிசிப்ட் முடியும். இந்த மாதிரி பெரிய பெரிய அமௌண்ட் வரும்போது, அதுலேருந்து ஒரு பிட்டு பிட்டா சின்ன சின்ன அமௌண்ட் இந்த மாதிரி மளிகை கடை, பெட்டி கடை இதெல்லாம் போகும்போது, அந்த அக்கௌண்ட் எல்லாமே சேர்ந்து பிளாக் ஆகும். அந்த அக்னாலஜ்மெண்ட் நம்பரில் லேயர் 7 முடியும் யாரெல்லாம் ட்ராவல் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாமே வந்து பிளாக் ஆவாங்க. ஆக மொத்தம் ஃபர்ஸ்ட் லேயர் 1 மட்டும் தான் விக்டம். சரிங்களா? அப்போ லேயர் 2, லேயர் 3, லேயர் 4 இவங்கலாம் வந்து இன்னசென்ட்னு சொல்லி கோர்ட்டுக்கும் தெரியும், போலீஸ்க்கும் தெரியும், எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் அதுக்காக நீங்கள் வந்து லேயர் 3, லேயர் 4க்குலாம் வந்து பெரிய லெவலில் வந்து பயப்படுறீங்க. அது யான்னு எனக்கு தெரியல. உங்க சைடுல நீங்க வந்து தப்பு பண்ணல அப்படிங்கும்போது, நீங்க டைரக்ட்டாவே வந்து கோர்ட்ல கூடயுமே போயிட்டு, ஐயா நான் வந்து இந்த மாரி கடை வச்சிருக்கேன். நான் இந்த அப்ளிகேஷன்லேருந்து வந்து ஏர்ன் பண்ணேன். எனக்கு வந்து டெலகிராம் சேட்ல இந்த மாரி வந்து சொன்னாங்க. இத நம்பி நான் வந்து பண்ணிட்டேன். நான் அந்த அமௌண்ட் வந்து நான் ரிட்டர்ன் பண்றேன் அப்படின்னீங்க. அந்த அமௌண்ட் ரிட்டர்ன் பண்ணாலே உங்களுடைய கேஸ் வந்து க்ளோஸ் ஆயிடும். கோர்ட்டுமே இதுதான் சொல்லுது. 50,000க்குள்ள வந்து கேஸ் நீங்க ஃபைல் பண்றீங்க அப்படின்னா, அந்த கவுண்டர் பார்ட்டி அவர் வந்து ஏமாத்திருக்காரு, ஏமாத்தல. ஒரு விக்டம் யாரோ ஒரு நபர் எங்கேயோ ஒரு ஸ்டேட்ல உட்காந்து அழுவுறான். அவன்ட்டேருந்து 1,00,000 50,000 ஏமாத்தி, அந்த அமௌண்ட்லேருந்து ஒரு பிட் அமௌண்ட் உங்களுக்கு வந்துருது. அந்த அமௌண்ட்டை நீங்கள் ரீஃபண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா போலீஸ் வந்து அதை வாங்கிட்டு அவங்க வந்து ரிலீஃப் பண்ணி விட்டுறணும். இதுதான் வந்து கோர்ட் வந்து சொல்கிறது. ஸோ இந்த ப்ரொசீஜர் வந்து நம்ம ஃபாலோ பண்ணாலே நம்ம வந்து எதுக்காகவும் வந்து பயப்படணும்னு அவசியமே இல்லை. அப்புறம் இன்னும் நிறைய பேர் ப்ரோ நான் வந்து கேம் விளாண்டேன் ப்ரோ, நானும் வந்து கேமில் 50,000 1,00,000 வந்து விட்டுருக்கேன். இப்போ நான் வந்து அந்த மாதிரி டிஸ்பியூட் என்சிஆர்பியில் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணி என்னோட அமௌண்ட்லாம் ரெக்கவர் பண்ண முடியுமா அப்படின்னு வந்து கேட்குறீங்க. நீங்கள் விளாட்ற கேம் பார்த்தீங்கன்னா இல்லீகலாக வந்து ப்ளே பண்ணுறீங்க. நான் வந்து கேட்குற முடியுமே ப்ரோ இந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் இருக்கான்னு கேட்டால் இல்லை அப்படின்றீங்க. எப்படி பார்த்தீங்கன்னா டெலகிராம் சேட்டில் வந்து அனுப்பிச்சி விட்றாங்கன்றீங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் எப்படி போயிட்டு நீங்கள் என்சிஆர்பியில் போகும்போது உங்கள் சைடு வந்து லீகலே கிடையாது. சரிங்களா? ஒரு விக்டம் பாதிக்கப்பட்டு ஒரு இடத்துலேருந்து ஒருத்தர் ஏமாந்து ஒரு அழுகுறாரு அப்படின்னா அது வந்து கோர்ட் வந்து ஏற்றுக்கும். ஸோ அது 7 லேயர் முடியும் போகுது அப்படின்னா அவங்க எல்லாருமே இப்போ இன்னசென்ட்டும் இருப்பான், இன்னும் கேட்டிங்கன்னா குரூப்பாக இருந்து திருடுறவனும் இருக்கான். சரிங்களா? அப்போ வந்து குரூப்பாக இருக்கும்போது அவங்க எல்லாமே வந்து கோர்ட்டில் வந்து ஆஜராகணும். அதுக்காக தான் வந்து 7 லேயர் முடிய வந்து அவங்க பிளாக் பண்ணுறது. சரிங்களா? இப்போ இன்னசென்ட் பீப்புள்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகக்கூடாதுன்றதுக்காக விசாரணைன்றது நடக்கும். இதுக்காக தான் வந்து டைம் ஃப்ரேம் வந்து கொஞ்சம் வந்து டைம் ஆகும் கொஞ்சம். அதுக்காக வந்து ஒரு 50 பேர் 100 பேர் கூட்டாக சேர்ந்து ஏமாற்றி மாற்றி மாற்றி நம்ம அமுச்சு விட்டு எஸ்கேப் ஆகிடலாம் அப்படின்றதெல்லாம் சட்டத்தில் வந்து சொல்லலை. இன்னசென்ட்டாக இருக்கிறவங்க பாதிக்கப்படக்கூடாது அப்படின்றத தான் கோர்ட் வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? இதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன தான் படித்து சொன்னாலும் டெலகிராமில் ஹாய்னு ஒரு மெசேஜ் வந்துச்சு அப்படின்னா திரும்ப போயிட்டு ஹாய்னு அனுப்புறீங்க. இந்த மாதிரி ஆன்லைனில் நாங்கள் ஒரு ஜாப் பண்ணுறோம், இதில் வந்து நீங்கள் சேர்ந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அவங்க ஒரு 500 200 போடுவான். அதுக்கப்புறம் வந்து 1000 பே பண்ணுங்க. அது வந்து ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல் அப்படின்னு டாஸ்க் வந்து கொடுப்பாங்க. அந்த டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ண சொல்லுவாங்க. இப்போ செகண்ட் இதுக்கு உங்களுக்கு வந்து 1000 வந்துடும். தேர்டு டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணணும்னா நீங்கள் 2000 பே பண்ணணுமா. அந்த 2000 நீங்கள் பே பண்ணுவீங்க. திரும்ப வந்து அதுக்கப்புறம் அதுக்கு உங்களுக்கு ப்ராஃபிட்டாக 4000 வந்துடும். அதுக்கப்புறம் இன்னொரு டாஸ்க் வந்து நாங்கள் ஒரு 4 மணிக்கு கொடுக்குறோம், இல்லை மார்னிங் வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒரு டாஸ்க் கொடுப்பாங்க. அப்போ வந்து உங்களுக்கு செகண்டு டாஸ்கில் வந்து ஒரு இப்போ 2000 அடுத்தது 5000 உங்களுக்கு கிரெடிட் கொடுத்துருவான். அதுக்கப்புறம் தேர்ட் டாஸ்க் போடும்போது நீங்கள் 50,000 போடணும் அப்படிமா. சரிங்களா? அப்போ நீங்கள் 50,000 போட்டு விட்டோன்னே உங்கள் அக்கௌண்ட் வந்து லாக் ஆயிடுச்சு அப்படிம்பாங்க. லாக் ஆகிட்டு அந்த லாக் எடுக்கணும்னா இன்னொரு 50,000 பண்ணணும் அப்படிமா. இந்த மாதிரி போய் நிறைய பேர் மாட்டிக்கிறீங்க. இதெல்லாம் வந்து ஒரு குழந்தைகிட்ட சொன்னால் கூட நம்பாது. அது எப்படி வந்து யாரோ ஒருத்தவங்க டெலகிராம் சேட்டில் வந்து பேசுகிறாங்க நம்பி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்ட்டு எனக்கு தயவுசெய்து தெரில. இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதில் யாரும் போயிட்டு மாட்டிக்காதீங்க. சரிங்களா? இதெல்லாம் ஒரு சைக்கிள் தான். சின்ன மீன், அதாவது நாக்கு பூச்சி தொங்க விட்டு மீன் பிடிப்போம்ல, அதை மாதிரி கதை தான். சின்ன மீனை போட்டு பெரிய மீனை வந்து பிடிச்சி உங்களை வந்து சாவடிச்சுட்டு போயிடுவாங்க. இது யாரும் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு குரூப் பார்த்தீங்கன்னா ஒரு 50 லட்சம், 1 கோடி, 100 கோடி, 500 கோடி வச்சுக்கிட்டு யூஎஸ்டிடி வந்து வச்சுக்கிறாங்க. வச்சுக்கிட்டு மக்கள் வந்து இந்தியா ஃபுல்லாக இருக்கிற மக்கள்கிட்ட இருந்து கேஷ் டெபாசிட், அதாவது நீ வந்து பணமாக எனக்கு வந்து புரட்டி எடுத்துகிட்டு வா, ஆனால் நீ ஒரு 5 லட்சம் எடுத்துகிட்டு வா, உன் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருந்தாலும் ஒரு 5 லட்சம் எடுத்துகிட்டு வா, நான் வந்து உனக்கு டாலர் கொடுக்குறேன். எதுக்காக வந்து அது வந்து ரியலாகவே இருக்கட்டும், இல்லை வந்து அதில் நீங்கள் சம்பாதிங்க, அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லலை, சம்பாதிங்க. ஆனால் அவன் வந்து ஏன் கேஷ் டெபாசிட் உங்கள்கிட்ட வாங்குறான் அப்படின்றதுக்கு நீங்கள் வந்து யோசிக்கணும்ல. அவன் ஏன் பேங்க்லேருந்து வாங்க மாட்டான்? ஏன்னா இதுதான் கேஸ் ஆகும். சரிங்களா? ஒரு பெரிய பெரிய அமௌண்ட்டு. இன்னொன்று இன்கம் டேக்ஸ் கட்டாமல் ஏமாத்துறது. ஜிஎஸ்டி, இன்கம் டேக்ஸ்லாம் எதுவும் பே பண்ணாமல் கவர்மெண்ட்டுக்கு தெரியாமல் உங்கள்கிட்ட கேஷ் டெபாசிட்டாக வாங்கி ஹேண்ட் கேஷில் வச்சுட்டு உங்கள்கிட்ட வந்து டாலர் கொடுத்துட்றது. அவன் வந்து இப்போ 90 கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் பைனான்ஸ் ஷாப்பில் போயிட்டு 95 நீங்கள் வந்து செல் பண்ணுவீங்க. இப்போ $1000 செல் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு டாலருக்கு ₹5. அப்போ ₹5000 உங்களுக்கு இப்படிங்கிறதுக்குள்ள சம்பாதிச்சிடுறீங்க. அதே வந்து மல்டிபிள் டைம் பண்ணும்போது நிறைய பேர் என்ன யோசிக்கிறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி டெய்லி நான் ரூ. 5,000 சம்பாதிக்கிறேன், 3 டிரான்சாக்ஷன் பண்ணால் 15,000, 10 நாளைக்கு எனக்கு 1,50,000 லட்சம் வந்துடுது, எனக்கு ஒரு அக்கௌண்ட் போனால் போகுது, பிளாக் ஆனால் போகுதுன்னு நினைக்கிறீங்க. அவன்கிட்டேருந்து நீங்கள் யூஎஸ்டிடி வாங்குறீங்க, ரைட், ஓகே. நீங்கள் போயிட்டு அந்த யூஎஸ்டிடி செல் பண்ணுறீங்கல்ல, அப்போ உங்களுக்கு பேமெண்ட் பண்ணுறான்ல, அவன் பண்ணுற பணம் நல்ல பணமானு உங்களுக்கு தெரியாதுல்ல. அப்போ வந்து ஒரு லெவலுக்கு மேலே ஒரு அக்கௌண்ட் பிளாக் ஆகும். சரி போனால் போதும் விட்டுட்டு இன்னொரு அக்கௌண்ட் போவீங்க, அந்த அக்கௌண்ட்டும் பிளாக் ஆகுது. இப்படியே போயிட்டே இருந்ததுன்னா ஃபியூச்சரில் உங்கள் அக்கௌண்ட்டே இல்லாமல் போயிடும். அடுத்தது மஸ்ட்டு நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க,
ஒரு 10 கேஸ் 15 கேஸுக்கு மேலே போச்சுன்னா உங்கள் பேன் நம்பரை என்சிஆர்பி அதாவது நேஷனல் சைபர் கிரைம் போர்ட்டலில் உங்கள் நம்பரை வந்து ரெஜிஸ்டர் பண்ணிடுவாங்க. இவங்கெல்லாம் நேஷனல் லெவலில் அதாவது இந்தியா லெவலில் இவங்கெல்லாம் சைபர் ஃப்ராட்ஸ் அப்படின்னு உங்கள் பேன் நம்பரில் முத்திரை குத்திடுவாங்க. ஸோ அதனால் வந்து இன்றைக்கி வந்து சம்பாதிக்கிறோம், டெய்லியும் மாதம் ஒரு 1.5 லட்சம் எடுக்கிறோம், 2 லட்சம் எடுக்கிறோம், நம்ம என்ன இந்த அக்கௌண்ட்டு போனால் என்ன இன்னொரு அக்கௌண்ட் இன்னும் எல்லாமே ஒரு நாளைக்கு கண்டிப்பாக அப்பீலுக்கு போச்சு கோர்ட்டுக்கு போச்சு அப்படின்னா அந்த கம்ப்ளைனர் சும்மா இருக்க முடியும் பிரச்சனை இல்லை. அந்த கம்ப்ளைனர் வந்து 50 லட்சம் 1 கோடி ஏமாந்துருக்காங்க, அது வந்து ஃபோர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா எல்லாருக்கும் எஃப்ஐஆர் இஷ்யூ பண்ணுறாங்க. 500 அக்கௌண்ட் இருந்தாலும் சரி அந்த 500 அக்கௌண்ட்டுமே போய் கோர்ட்டில் தான் போயிட்டு ரீஃபண்ட் பண்ணுற மாதிரி வரும். அதுக்கப்புறம் இந்த கிரெடென்ஷியல் லெட்ரு சிக்னேச்சர் இதெல்லாம் வேலைக்கே வருது. சரிங்களா? அதனால் அதிகமாக வந்து யூனிவர்சிட்டி வந்து கம்மி ரேட்டு கொடுக்குறாரு, அதை நம்ம வந்து கேஷ் டெபாசிட் கொடுத்து நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு ஏதாவது டீம் ஒர்க் போட்டு பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஒரு லெவல் முடிந்தால் எல்லாமே போகும், அதுக்கப்புறம் எல்லாமே உங்களுக்கு லைஃபே வந்து வேறு மாதிரி ஆகிடும். இது வந்து என்னோட அவேர்னஸாக கூட எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து எம்எல்எம் கான்செப்ட். எம்எல்எம்னா இப்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராக இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து என்ன சொன்னாலும் அப்படியே கண்மூடித்தனமாக நம்புறது. நீ வந்து ஒரு 5000 போடுப்பா, வாரம் உனக்கு 1500 2000 வரும். அடுத்து நீ ஒரு 10,000 போடுப்பா, வாரம் உனக்கு இது என் கம்பெனி. அந்த கம்பெனியை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் செத்துருவானாட்டுக்கு. என்கிட்டே வந்து என்னையும் வந்து மைண்ட் வாஷ் பண்ணுறாங்க. இப்போ நான் ஏன்னா இந்த ஃபீல்டில் வந்து 2017 எவ்வளோ வந்து பார்த்துட்ருக்கோம். என்னையே வந்து இதில் வந்து இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணு, என் கம்பெனி பற்றி எனக்கு தெரியும், என் கம்பெனி தப்பாக பேசாத. என்ன கேட்டிங்கன்னா கோவம் வருது. அவங்க வீட்டில் அப்பா அம்மாவை வந்து திட்டினா கூட அவ்வளோ கோவம் வர்றதுக்கு நம்ம அந்த கம்பெனி திட்டினா இவனுக்கு கோவம் வருது. அந்த மாதிரிலாம் வந்து நிறைய பேர் இருக்கீங்க. அது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட லெவல் தான். இப்போ நீங்கள் வந்து ஒரு 2 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 1 லேக் 1.5 லேக் வரும், இல்லை ஒரு 3 லேக்கே வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அதை வச்சு நான் வந்து வீடு கட்டினேன், நான் வந்து லேண்ட் வாங்கினேன், ப்ராப்பர்ட்டி வாங்கினேன், என் பசங்களை படிக்க வச்சேன் அப்படின்னு சொல்கிற மாதிரில யாருமே வந்து கிடையாது. ஒரு லெவலுக்கு மேலே எல்லாமே க்ளோஸ் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. சரிங்களா? உங்களுக்கு வந்து ஓரளவு வந்து பேங்க் அக்கௌண்ட்டு பிளாக் ஆனால் என்ன பண்ணணும், ஏன் வந்து பிளாக் ஆகுது எல்லாமே சொல்லிட்டேன். இல்லை நீங்களுமே வந்து விக்டம் தான். லேயர் 1 மட்டும் எனக்கு தயவு செஞ்சு மெயில் பண்ணாதீங்க, என்னை கான்டாக்டே பண்ணாதீங்க. ஏன்னா லேயர் 1ன்றவங்க டைரெக்டாக நீங்கள் ஒரு பார்ட்டியை ஏமாற்றி அந்த அமௌண்ட்டை உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து ரிசீவ் பண்ணுறீங்க. அதுக்கு வந்து நான் ஹெல்ப் பண்ணவே மாட்டேன். சரிங்களா? லேயர் 2 லேயர் 3 லேயர் 4 இந்த மாதிரி வந்து இன்னசென்ட்டாக இருக்கிறவங்க இந்த கேஸில் போய் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க அந்த தாராளமாக வந்து கான்டாக்ட் பண்ணலாம். என்னோட மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நான் வந்து உங்களுக்கு அக்கௌண்ட் வந்து ரிசால்வ் பண்ணி தரேன். போலீஸை வந்து எப்படி கான்டாக்ட் பண்ணுறது, இப்போ ஃபஸ்ட்டு வந்து அக்கௌண்ட்டை வந்து எப்படி வந்து அன்பிளாக் பண்ணுறது, அதுக்கப்புறமே கூட நம்ம கேஸ் வந்து ரிசால்வ் பண்ணிக்க முடியும். இது எல்லாமே வந்து நம்ம ஈஸியாக கிரெவைன்ஸ் மூலமாக ரிசால்வ் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறமா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குன்றது எனக்கு வந்து தெரியுது. ஸோ கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பெட்டராக வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா மறந்துடாம இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.